நம்ம ஊர் நடிக்கிற படம் வெளிமாநில வாகனங்களில் பார்க்குறப்போ அது ஒரு தனி குஷி தான் நண்பர்களே. முந்தைய சர்ச் ஸ்ட்ரீட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். வீடு தேட நான் சூஸ் பண்ண ஏரியா எலகங்கா. ஸோ நம்மளோட இந்த பைக் ரைடு ரூட் கடிகிருஷ்ணஹள்ளி டு எலகங்கா வயா மாரத்தஹள்ளி. ஈலு எலக்ட்ரிக் பைக் ஜோன் ஃபார் ரெண்ட். யஷ்வந்த்பூர் பக்கம் இது நமக்கு கிடைக்கவே இல்லை, ஆனால் இங்கே கிடைக்குது. ஆனால் நமக்கு தான் ஓசிலியே டிரைவரோட பைக் இருக்கு. ஸோ ஃபுல் சார்ஜ் போட்டு நம்ம நிறைய கட்டணும். ஆவேஷம் படத்தில் அரபர கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச ஒரு பெரிய பில்டிங் ஃபைட் சீன் இருக்கும். இது அந்த பில்டிங் மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் வெள்ளந்து டு கேஆர்புரம் பெல்ட், ஓஆர்ஆர் ரோடு, மிந்த்ரா, மீஷோ, அமேசான், கூகுள்னு இணைய திரையில பார்த்ததெல்லாம் தரையில வந்த மாதிரி அவ்வளவு பெரிய அலுவலகங்கள் நண்பர்களே. இப்படி ஒரு இடத்துல கொட்டி கிடக்கிறனால தான் கொஞ்சம் டிராபிக் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த ஏரியால இருக்கு போல. மெட்ரோ பணிகள் முடிவடைஞ்சா கொஞ்சம் இந்த ஏரியா நண்பர்கள் சற்று விடுபடுவார்கள் என்று நம்புகிறேன். மன்யத்த டெக் பார்க் கிட்டத்தட்ட 300 ஏக்கர் மேல பரப்பளவுல இந்தியாவில் ஒன் ஆஃப் த டாப் 3 லார்ஜஸ்ட் டெக் பார்க் நண்பர்களே. இது ஒரு குட்டி ஃபாரின் மாதிரி இருந்தது. அங்க நம்மள ரொம்ப நேரம் ஷூட் பண்ண விடல. முடிஞ்சா இன்னொரு நாள் நல்ல கவர் பண்ணி போடுறேன். அந்த வழியை பப்ளிக் வாகனங்களை விட்டதுனால நல்ல ஒரு ஆபீஸ் காரோட டூர் மாதிரி இருந்தது. எலகங்கா மாநகரம் பசுமை வாய்ந்த சோலை மாதிரி இரு பக்கமும் மரங்கள் சூழ அந்த நியூட்டன் ஏரியா அட்டகாசமான வரவேற்பை கொடுக்க ஒரு கபிடா ரசா கொடிக்கா ஐஸ் பேடான்னு நமக்கு தெரிஞ்ச கன்னடத்துல அந்த அக்கா கிட்ட பேசிட்டு அந்த எலகங்கா நகர வீதிகளில் நம்ம அபிநேஷ் இருசக்கர வாகன வட்டை உருள ஆரம்பிச்சது. நோ புரோக்கர்ல ஒரு சில வீடுகள் பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சாலும் நம்ம முதன்மையான போக்கஸ் டூலர் போர்ட் தான். எலகங்கா பில்ட் நான் சூஸ் பண்ண காரணம் நம்ம அலுவலகம் ஒரு சில மாதங்கள் இங்க மூவ் ஆக போற பிளான்னால தான். வீடு தேட ஒரு சில கிரைட்டீரியா வச்சிருந்த நண்பர்களே. ஆபீஸ்ல இருந்து அதிகபட்சம் 1/2 மணி நேரத்துக்கு உள்ளார பயண நேரம், மரம் மட்டைகளோட அமைதியான மாசடையாத சுற்றுச்சூழல், 1 BHK போதும். ஆனா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா முடிக்கணும். எவ்வளவு அலைஞ்சாலும் பரவாயில்ல, புரோக்கருக்கு ₹1 கூட கொடுக்காம நம்மளே தேடி பிடிக்கணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். இதெல்லாம் நான் அபினேஷ் கிட்ட சொல்ல, இந்த ஏரியால உங்க கிரைட்டீரியால இது நமக்கு கஷ்டம், பேசாம கபன் பார்க் வரமா பாய் விரிச்சு படுத்துக்கொண்டு கலாய்ச்சி விட்ட நண்பர்களே. வீடு தேடும் வேட்டை விசாரணை பின்புலம்னு நம்மளோட அடுத்த கட்ட அப்டேட் வரிசையா இருக்கு. அடுத்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.